வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 29ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்க்கு மேல இருந்துச்சுன்னா 23,267 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,450 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,560 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,974 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,864 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,681 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட். நம்ம இந்த சேனல் அதாவது கடந்த ஜனவரியில நமக்கு பழைய சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு புது சேனல்ல இப்போ நுழைஞ்சு அதுல நமக்கு என்ட்ரி ஆயிட்டு இருக்கு ஜனவரியில ஃபுல்லா. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி நேத்து 23,085ல க்ளோஸ் ஆச்சு. அதாவது 23,000க்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு திரும்பவும் 23,000 உடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 23,000 உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் ஒரு இந்த முதல் சப்போர்ட் லெவலுக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது 23,000க்கு மேலேயே மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவுல நமக்கு சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கு, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கிறதுனால சைட்வேஸ்லயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதாவது நமக்கு முதல் பாதியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும், கொஞ்ச நேரம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல நமக்கு கண்டிப்பா சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். எதுவும் பார்த்தோம்னா நேற்று க்ளோஸ் ஆன இடம் இந்த இடத்துல இது எங்க நமக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இடத்துல கரெக்டா நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கதை நீங்க பார்க்க முடியுது. ஒண்ணு இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகணும் அல்லது பவுன்ஸ் பேக் ஆகணும். அதனால அந்த லெவல்ல நம்ம இந்த மாதிரி சைட்வேஸ்ல மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம், அல்லது இந்த இதுல சைட்வேஸ்ல மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சைட்வேஸ்ல மூவ் ஆகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் டெக்னிக்ஸ் அமைச்சுக்கணும். இன்னைக்கோட எக்ஸ்பைரி டேவோட ஆப்ஷன்ஸை நீங்க எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும். இரண்டாவது பாதியில ரொம்ப வேகமா பிரீமியம் கரையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம இங்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கொடுத்திருக்கோம். அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது 23,000 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். மேலும் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் முழுக்க எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும். ஒரு வாரம் பேங்க் நிஃப்டியோட ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு ஓரளவு கணிக்க முடியுமே ஒழிய எந்த பக்கம் சரியா மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். இந்த ஒன் டே சார்ட்ல பார்த்தோம்னா நம்ம 3 சேனல் குளோனிங் சேனல் வச்சிருந்தோம். மூணாவது சேனல்ல நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ட்ரி ஆகி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் மூணாவது சேனல் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. பிரேக் அவுட் பண்ணாம மூணாவது சேனல்ல தான் நமக்கு இன்னும் ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. மேலும் நமக்கு இங்க க்ளோஸ் ஆகும் பொழுது அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு க்ளோஸ் ஆகும் போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்த டச் பண்ணி இருந்தது. அதனால பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி தொடர்ச்சியான இறக்கம் இருந்தால் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு இங்க ஏற்கனவே ஒரு லெவல் நமக்கு ரெசிஸ்டண்டா இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது பிரேக்கப் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 49,070 வரைக்கும் 49,291 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,420 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,641 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,941 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,720 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,591 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். 1 hour சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் நமக்கு ஒரு சேனலுக்குள்ள என்டர் ஆயிருந்தது. அந்த சேனலுக்குள்ள ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ல நமக்கு பார்த்தோம்னா மேலையும் கீழையும் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த லெவல்ல நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்க சைட்வேஸ்ல இருக்கு. நேற்று எக்ஸ்பெரியும் இருந்ததுனால சைட்வேஸ்ல மூவ் ஆகிதான் நமக்கு 49,163ல க்ளோஸ் ஆயிடுச்சு. 49 பிரேக் அவுட் பண்ணி தான் மேல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 49,000 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். நிஃப்டியோட மூவ்மெண்ட் சைட்வேஸ்ல இருக்கும். பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் கொஞ்சம் நமக்கு ராலி இருக்கும். அல்லது 49,000க்கு மேலேயே நமக்கு வந்து இன்னைக்கு முழுக்க ராலி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 49,400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த 1 day சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனது ஆல் டைம் ஹை நம்ம இங்க அந்த பட்ஜெட் டைம்ல வந்தது. இந்த லோ வச்சு நம்ம ஒரு சேனல் முதல்ல வரைஞ்சிருந்தோம். அந்த சேனல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சு இல்லையா, இங்க பிரேக் அவுட் பாயிண்ட் இங்க நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு பார்க்க முடியுது. இப்போ இந்த எண்டிங் லெவல்ல நமக்கு 2 பாயிண்ட் இருக்கிறது. இங்க எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பார்க்க முடியுதா. இது மாதிரி நம்ம கணிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த மாதிரி தான் நமக்கு ரிலேட்டடா அந்த இடத்துலதான் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ இங்க க்ளோஸ் ஆயிருக்கிறது எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, நேத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டா நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் நம்ம இந்த லெவல்ல ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த லெவல்ல ரீச் ஆகுதா இல்ல நமக்கு திரும்பவும் அந்த லெவலுக்கு மேல போய் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,300 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஆனா க்ளோஸ் ஆகும் பொழுது 400ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவலை தாண்டிருச்சுன்னு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணுமே ஒழிய இதை நமக்கு 300 வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த 300க்கும் 400 அந்த ஜோன்லயே நமக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம சேஃபான அதுல நம்ம ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.